எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காரின் கதவை திறந்து கீழே இறங்கிய வைஷ்ணவி தற்செயலாக கல்லூரி நுழைவாயிலில் கட்டப்பட்டிருந்த மிகப்பெரிய வரவேற்பு பேனரை பார்த்தாள். அந்த பேனரில் அழகான தங்க நிற எழுத்துக்களில் ஹார்ட்லி வெல்கம் அவர் நியூ கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் விஷ்ணுவர்தன், விஷிங் யூ எ கிரேட் ஜேர்னி ஆஃப் சக்சஸ் அண்ட் லீடர்ஷிப் என்று எழுதப்பட்டிருந்தது. அதற்கு கீழே கோட்டு சூட் அணிந்து கம்பீரமாக புன்னகைத்தபடி நின்றிருந்தது விஷ்ணுவின் பெரிய புகைப்படம். அந்த ஒரு நொடி வைஷ்ணவிக்கு உலகமே நின்றுவிட்டது போல் இருந்தது. அவளது விழிகள் அதிர்ச்சியில் விரிந்தன. மீண்டும் மீண்டும் அந்த பேனரையும் அதிலிருந்து விஷ்ணுவின் முகத்தையும் பார்த்து கொண்டே நின்றாள். இது கனவா இல்லை நிஜமா என்று அவளது மனம் அவளிடமே கேள்வி கேட்டது. மெல்ல திரும்பி ராகவேந்திரனை பார்த்தாள். அவரோ எதுவும் பேசாமல் அவளது முகத்தை மட்டுமே அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். அவரின் அந்த அமைதியை அவள் சொல்லாமல் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த ஒவ்வொரு உணர்வையும் எந்த அளவிற்கு அவர் புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கின்றார் என்பதை உணர்த்திவிட்டது. அடுத்த நொடியே ராகவேந்திரனை இறுக்கமாக கட்டி கொண்டாள் அவள். அவளது தோள்கள் நடுங்கின. உதடுகள் ஏதோ சொல்ல முயன்றன. ஆனால் வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. கண்களில் இருந்து வழிந்தது கண்ணீர் மட்டுமே. அந்த கண்ணீர் அவளது நன்றியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அவளது தலையை மெதுவாக வருடிய ராகவேந்திரன் பாசமாக புன்னகைத்தார். என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுமா. உன்னோட சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம். சிறிது நேரம் அமைதியாக நின்றவர் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு மெதுவாக சொன்னார். இந்த அப்பாவை எந்த இடத்துலையும் தலை குனிஞ்சு நிற்க விட மாட்டேன்னு நான் உன்னை நம்புகிறேன். உன்னோட வாழ்க்கைக்கான முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த அப்பா ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இனி உன்னோட வாழ்க்கை முழுக்க உன் கையில் தான் இருக்குது. அந்த வார்த்தைகளை கேட்ட வைஷ்ணவியால் இனியும் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. மீண்டும் ஒருமுறை அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டு கண்களை மூடி அழுதாள். அது ஒரு மகளின் கண்ணீர் மட்டுமல்ல, தன் மனதை தன்னை விட அதிகமாக புரிந்து கொண்ட ஒரு தகப்பனுக்கு கிடைத்த மௌனமான நன்றியின் கண்ணீர். பழைய காலத்திற்கு பிறகு 6ஆம் வகுப்பில் கடைசியாக விஷ்ணுவை அருகில் பார்த்த அந்த நாளை அவளது வாழ்க்கையில் வெற்றிடமாக மாறிவிட்டது. அதன் பிறகு எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அவனை அருகில் பார்க்கும் வாய்ப்பு அவளுக்கு கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு தொடங்கி ஏமாற்றத்தோடு முடிந்தது. ஆனால் அந்த ஏக்க மனத்திற்கு முடிவு கட்டியது இந்த கல்லூரி. இனிமேல் ஒவ்வொரு நாளும் அவனை பார்க்க முடியும். அதே வளாகத்தில் அவன் மூச்சுக்காற்றை சுவாசித்தபடி அதே பாதையில் நடந்து அவன் இருக்கும் இடத்திற்கு அருகில் வாழ முடியும் என்ற எண்ணமே அவளுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியை கொடுத்தது. அதன் பிறகு கல்லூரிக்கு வருவதில் அவளுக்கு ஒரு நாளும் சோம்பல் ஏற்பட்டதில்லை. எப்போதும் அனைவரையும் விட முன்பாகவே கல்லூரிக்கு வந்து விடுவாள். படிப்பிலும் அதே கவனம். வகுப்பில் மட்டுமல்ல, கல்லூரி முழுவதும் முதல் மாணவியாக திகழ வேண்டும் என்பதையே இலக்காக வைத்து கொண்டாள். அதற்கு காரணம் புகழோ பரிசோ இல்லை. முதல் மாணவியாக இருந்தால் ஒரு நாளாவது விஷ்ணு அவளை கவனிப்பாரோ, ஒரு முறையாவது தன்னிடம் பேசுவாரோ என்ற ஏக்கம் மட்டுமே. அவளது உழைப்பும் வீண் போகவில்லை. ஒவ்வொரு செமஸ்டரிலும் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றதால் பரிசுகள் வழங்கப்படும் நிகழ்ச்சியிலும் கல்வி சாதனைக்கான பாராட்டுகளிலும் பல முறை விஷ்ணுவின் கைகளிலிருந்தே விருதுகளை பெற்றாள். ஒவ்வொரு முறையும் அவனுக்கு அருகில் சென்று நிற்கும் அந்த சில நொடிகள் வைஷ்ணவிக்கு சொல்ல முடியாத ஒரு உலகமாக இருந்தது. அவன் ஒரு சிறு புன்னகையுடன் பாராட்டிய அந்த நொடி அவளது இதயம் முழுவதும் மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும். அந்த நாளை போல் சந்தோஷமாக இருந்த நாள் வாழ்க்கையில் வேறு இல்லை என்று கூட அவளுக்கு தோன்றும். ஆனால் வைஷ்ணவிக்கு அந்த சில நொடிகள்தான் வாழ்க்கையே என்றால் விஷ்ணுவுக்கோ அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி மட்டுமே. அவன் பொறுப்பேற்றிருந்த கல்லூரியில் படிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவிகளில் வைஷ்ணவியும் ஒரு மாணவி, அவ்வளவுதான். அவள் அவனை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் தன்னையே உலகமாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண் தன் கல்லூரியிலேயே படித்து கொண்டிருக்கிறாள் என்பது விஷ்ணுவுக்கே அப்போது தெரியவில்லை. அவனது கல்லூரியிலேயே மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக தனியாக ஒரு சிறப்பு பிரிவும் செயல்பட்டு வந்தது. அந்த பிரிவில் படித்து கொண்டிருந்தான் வேலு. அவனை முதல் முறையாக பார்க்கும் யாரும் அவன் மாற்றுத்திறனாளி என்று நம்ப மாட்டார்கள். 6 அடி உயரம், பரந்த தோள்கள், இறுக்கமாக கட்டி எழுப்பிய உடற்கட்டு, குத்து சண்டை வீரனைப் போல வாட்ட சாட்டமான தோற்றம்,
பார்த்தால் 10 பேரை ஒரே நேரத்தில் சமாளித்து விடுவான் என்று தோன்றும் அளவுக்கு கம்பீரமாக இருப்பான். ஆனால் அந்த கம்பீரமான உடலுக்குள் ஒரு குறை இருந்தது. சிறு வயதில் ஏற்பட்ட விபத்தில் ஒரு கால் முழுவதும் பாதிக்கப்பட்டிருந்தது. அதனால் ஒரு மரக்குச்சியை ஊன்றிக்கொண்டுதான் ஒவ்வொரு அடியாக நடப்பான். அந்த குச்சிதான் அவனுடைய இன்னொரு கால். அதே கல்லூரியில் முகேஷ் என்ற மாணவனும் படித்து வந்தான். பெரிய தொழிலதிபரின் மகன். பணம், ஆடம்பரம், அதிகாரம் என்று எல்லாம் இருந்தது. ஆனால் மனிதநேயம் மட்டுமில்லை. மற்றவர்களை அவமானப்படுத்தி சிரிப்பது, பந்தயம் கட்டி அவர்களை தோற்கடித்து ரசிப்பது, அதுதான் அவன் பொழுதுபோக்கு. அன்று முகேஷின் நண்பன் அவனிடம், டா, அந்த வேலுவை பார்த்தியா? குச்சி இல்லாமல் இருந்தாலும் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் போல, அவனை கீழவே தள்ள முடியாது என்று சொல்ல உடனே முகேஷின் ஈகோ தலை தூக்கியது. அவனை நான் ஒரே நிமிஷத்தில் கீழே விளைவிக்கிறேன், பந்தயமா என்று சிரித்தபடி கேட்டான். அங்கிருந்தவர்களும் உடனே பணம் வைத்து பந்தயம் கட்டினர். சிறிது நேரத்தில் வேலு தனது குச்சியை ஊன்றிக்கொண்டு அந்த வழியாக மெதுவாக நடந்து வந்தான். அவன் அருகில் வந்த நொடியே முகேஷ் யாருக்கும் தெரியாதது போல தனது காலை நீட்டி அவன் குச்சியை பலமாக தட்டிவிட்டான். எதிர்பார்க்காத அந்த அதிர்ச்சியில் குச்சி தூரமாக பறந்தது. சமநிலையை இழந்த வேலு முன்னோக்கி சாய்ந்து முகம் குப்புற தரையில் விழுந்தான். அவனது கை முழுவதும் ரத்தம் கசிந்தது. சுற்றி நின்றிருந்த சிலர் சிரித்தனர். சிலர் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து நின்றனர். இந்த காட்சி முழுவதும் கரஸ்பாண்டன்ட் அலுவலகத்தில் இருந்த சிசிடிவி திரையில் தெளிவாக பதிவாகி கொண்டிருந்தது. திரையை பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவின் முகம் கன நேரத்தில் எருகியது. நாற்காலியை பின்னால் தள்ளிவிட்டு மின்னல் வேகத்தில் வெளியே ஓடினான். தரையில் விழுந்திருந்த வேலுவை முதலில் எழுப்பி உட்கார வைத்தான். அவனது தோளில் கை வைத்து, ஒன்றும் இல்லைப்பா என்று ஆதல் கூறியவன் அடுத்த நொடியே நேராக முகேஷின் முன் வந்து நின்றான். என்ன நடந்துச்சு என்று கேட்க முகேஷோ அலட்சியமாக தோழை குலுக்கி, சார், தெரியாமல் கால்பட்டுடுச்சு என்று சொல்ல ஒரு வார்த்தை கூட பேசாமல் விஷ்ணு தனது மொபைலை எடுத்தான். சிசிடிவி காட்சியை இயக்கி அவன் முகத்திற்கு நேராக காட்டினான். திரையில் முகேஷ் வேண்டுமென்றே காலை நீட்டி குச்சியை தட்டுவது தெளிவாக இருந்தது. அடுத்த நிமிடம் விஷ்ணு அருகில் கிடந்த தடிமனான மரக்கட்டையை எடுத்தான். காலை நீட்டு. சார். என்ன சார்? காலை நீட்டுன்னு சொன்னேன். இந்த முறை விஷ்ணுவின் குரல் அழுத்தமாக ஒலித்தது. பயந்து கொண்டே அவன் தன் காலை நீட்டினான். அடுத்த நொடியே மரக்கட்டை அவன் காலில் பலமாக தாக்கியது. ஆ சார் என்று அலறியபடி தரையில் உட்கார்ந்தான். வலி தாங்க முடியாமல் காலை பிடித்து கொண்டு துடித்தான். அதை பார்த்த வேலுவே பதறி, வேண்டாம் சார், விட்டுடுங்க சார், ப்ளீஸ் என்று கெஞ்ச ஆரம்பித்தான். ஆனால் முகேஷோ வலியிலும் தனது திமிரை விடவில்லை. எங்கள் அப்பா யாருன்னு தெரியுமா? உங்களை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான். விஷ்ணு மெதுவாக அவன் அருகில் குனிந்து அமர்ந்து, இப்போ உனக்கு வலிக்குதில்ல? இந்த வலி அதிகபட்சம் 1 மாதத்தில் சரியாகிடும். ஆனால் ஒரு பந்தயத்துக்காக அவன் மனசில் நீ ஏற்படுத்தின அவமானம், அது 1 வருஷத்தில் கூட சரியாகாது. சில காயங்களுக்கு மருந்து இருக்குது, ஆனால் சில காயங்களுக்கு ஆயுள் முழுக்க வடு மட்டும்தான் இருக்கும். இன்னொரு தடவை உன்னோட சந்தோஷத்துக்காக அடுத்தவனை கஷ்டப்படுத்தின, அடுத்த தடவை காலில் அடிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு மரக்கட்டையை தரையில் வீசினான். அங்கே அவர்கள் பார்த்தது ஒரு கரஸ்பாண்டண்டை அல்ல. அப்போது வைஷ்ணவியின் அருகில் வேகமாக ஓடி வந்த மித்ரா அவள் தோளில் கை போட்டபடி சுற்றிலும் யாராவது கவனிக்கிறார்களா என்று ஒருமுறை பார்த்தாள். அடுத்த நொடியே அவளது காதலிகள் குனிந்து ரகசியம் சொல்ல போவது போல குறும்பாக கிசுகிசுத்தாள். ஏ வைஷ்ணவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? உன் ஆளு அங்கே ஒருத்தனோட காலை அடித்து உடச்சிக்கிட்டு இருக்காரடி. அந்த வார்த்தை காதில் விழுந்ததும் வைஷ்ணவி சட்டென்று அவளை திரும்பி பார்த்தாள். அதிர்ச்சியும் பதற்றமும் கலந்த பார்வையோடு. ஏய், என்னடி சொல்கிற என்று அவசரமாக கேட்டாள். ஆம், இந்த கல்லூரியில்தான் வைஷ்ணவிக்கு அவளது உயிர் தோழி மித்ரா கிடைத்தாள். அவர்கள் இருவரின் நட்பும் சாதாரணமாக தொடங்கவில்லை. ஒரு மனிதநேயத்தின் அடித்தளத்தில் ஆரம்பித்து பிரியாத நட்பாக மாறியது. கல்லூரி சேர்க்கைக்கான அட்மிஷன் நடந்த நாள். மித்ராவும் அவளது பெற்றோரும் கல்லூரி அலுவலகத்தின் வெளியே கலக்கத்துடன் நின்று கொண்டிருந்தனர். பணம் கட்ட வேண்டிய தொகையில் இன்னும் 20,000 ரூபாய் குறைவாக இருந்தது. அன்றே பணத்தை செலுத்தவில்லை என்றால் அந்த இடம் வேறு ஒருவருக்கு ஒதுக்கப்பட்டுவிடும். கையில் இருந்த ரசீதையும் பணத்தையும் மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து கொண்டே மித்ராவின் தாய் கண்கலங்க நின்றார். அதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவிக்கோ ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டது. உடனே தனது தந்தையான ராகவேந்திரனிடம் சென்று, அப்பா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா என்று மெதுவாக கேட்டாள். வாழ்க்கை முழுவதும் ஏராளமான பேருக்கு உதவி செய்து பழகிய ராகவேந்திரனுக்கு
அந்த 20,000 ரூபாய் ஒன்றும் ஒரு பெரிய தொகையாக தோன்றவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசாமல் நேராக மித்ராவின் பெற்றோரிடம் சென்றார். உங்களுக்கு இப்போ எவ்வளோ ரூபாய் தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், நான் தரேன் என்று சொல்ல அவரை பார்த்தது மித்ராவின் தந்தை பதற்றத்துடன் எழுந்து நின்றார். சார், 20,000 ரூபாய் தேவைப்படுது சார். இன்னும் 1 மாதத்தில் கண்டிப்பாக இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம். நாங்கள் ஏழைங்க சார். கூலி வேலை செஞ்சு தான் இவளை படிக்க வைக்கிறோம். இந்த காலேஜில் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்க்க கூட்டிகிட்டு வந்தோம் என்று கண்கள் கலங்க சொன்னார். அவர் பேசி முடிப்பதற்குள் ராகவேந்திரன் மெதுவாக புன்னகைத்தார். தனது சட்டை பையில் இருந்த பணத்தை எடுத்து அவருடைய கையில் வைத்துவிட்டு, இது கடன் இல்லை, என்னோட அன்பளிப்பு. உங்கள் பொண்ணு நல்லா படிக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். பிறகு தனது விசிட்டிங் கார்டை அவரிடம் கொடுத்தவர், இனிமேல் படிப்பு செலவுக்காக எப்போ வேணும்னாலும் தயங்காமல் என்ன வந்து பாருங்கள். ஒரு பிள்ளையோட கனவு பணம் இல்லாமல் பாதியில் நின்று போகக்கூடாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். அந்த நாளில் ராகவேந்திரர் செய்த உதவியால் மித்ராவுக்கு கல்லூரி வாழ்க்கை தொடங்கியது. அதே நாளில் வைஷ்ணவிக்கும் மித்ராவுக்கும் இடையில் ஆயுள் முழுவதும் நீடிக்கும் ஒரு அழகான நட்பும் பிறந்தது. மித்ராவோ இன்னும் நம்ப முடியாமல் வைஷ்ணவியையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏ வைஷு, என்னடி பகல் கனவா கண்டுட்ருக்க? உன்னோட ஆள் அங்கே ஒருத்தனோட காலை அடித்து உடைச்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன ரியாக்ஷனை கொடுக்காம இப்படி அமைதியாக இருக்க? வைஷ்ணவியோ எந்த பதற்றமும் இல்லாமல் ஒரு சிறு புன்னகையுடன் அவளை பார்த்தாள். அவர் காரணம் இல்லாமல் யார் மேலேயும் கை வைக்க மாட்டார் மித்து. அந்த பையன் கண்டிப்பாக ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான். அதனால தான் என் அழகு ஹீரோ ஆன்டி ஹீரோவாக மாறியிருப்பார் என்று சொல்ல அதை கேட்ட மித்ரா நெற்றியில் கை வைத்து கொண்டாள். ஹீரோவா? அடி பாவி, காலை உடைச்சிட்ருக்காருடி. உன் ஆள் ஹீரோலாம் இல்லை, வில்லன் என்று சிரித்தபடி சொல்ல, வைஷ்ணவியோ, மற்றவங்களுக்கு அவர் வில்லனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு என் செல்ல பட்டுக்குட்டி எப்போவுமே ஹீரோ தான் என்றாள் பெருமையுடன். வைஷ்ணவியின் அந்த பதிலை கேட்ட மித்ரா ஒரு நிமிடம் அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு சிரிப்பை அடக்க முடியாமல், ஏய், இந்த உலகத்தில் பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் ஒன்று மாதிரி இத்தனை வருஷமாக சொல்லாமல் லவ் பண்ணுவாங்கன்னு இப்போ தான் பார்க்குறேன். நான் மட்டும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, நேர கின்னஸ் ரெக்கார்ட்ஸுக்கு அப்ளிகேஷனே போட போகிறேன் என்று சொல்ல வைஷ்ணவி புரியாமல் அவளை பார்த்தாள். என்ன பார்க்குற? உலகத்திலேயே ரொம்ப நாள் சொல்லாமல் காதலிச்ச பொண்ணுன்னு ஒரு ரெக்கார்டு இருந்தால் அதில் பேர் உன்னோடது தான். அது மட்டும் இல்லை, உலக அதிசயங்களில் 9வது அதிசயம் வைஷ்ணவியோட காதல்னு எழுதுங்கன்னு எழுத சொல்லி போராட்டமே நடத்துவேன் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள். அதை கேட்ட வைஷ்ணவி அவள் தோளில் மெதுவாக அடித்தாள். போடி லூசு, என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு நக்கலாக இருக்கா என்று வெட்கத்தோடு சொல்ல, நக்கலெல்லாம் இல்லைம்மா, நான் உண்மையை தான் சொன்னேன் என்று சொன்னாள் மித்ரா. இப்போது கல்லூரி நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் வைஷ்ணவின் மனதை முழுவதுமாக ஆட்கொண்டிருந்தது விஷ்ணுவின் நினைவுகள் மட்டுமே. சிறு வயதில் அவனை முதலாக பார்த்த தருணம், அவள் கீழே விழப்போகும்போது அவன் கை நீட்டி காப்பாற்றிய அந்த நொடி, 9ஆம் வகுப்பில் ஒரு பெண்ணிற்காக அவன் நீதிக்காக நின்ற சம்பவம், 12ஆம் வகுப்பில் மழையில் நனைந்த மாணவிகளுக்காக அவன் கோபமாக நியாயம் கேட்ட அந்த நாள், கல்லூரியில் முதல் மாணவியாக மேடை ஏறிய ஒவ்வொரு முறையும் அவன் கைகளால் விருது பெற்ற தருணங்கள் ஒவ்வொன்றாக அவளது மனதில் ஓவியங்களாக பதிந்திருந்தன. அந்த நினைவுகளை மனதில் மட்டும் வைத்துக்கொள்ள வைஷ்ணவியால் முடியவில்லை. ஒவ்வொரு சம்பவத்தையும் தன் கற்பனையில் உயிரோட்டமாக வரைந்து கேன்வாஸில் ஓவியமாக மாற்ற ஆரம்பித்தாள். அவள் அறையின் ஒரு சுவர், பிறகு இன்னொரு சுவர், அதன் பிறகு ஹால். மெல்ல மெல்ல அவள் வீட்டின் சுவர்கள் அனைத்தும் விஷ்ணுவை சுற்றிய நினைவுகளால் நிரம்ப ஆரம்பித்தன. அன்று வழக்கம் போல வைஷ்ணவியை பார்க்க வீட்டிற்கு வந்த மித்ராவோ அந்த ஓவியங்களை பார்த்த நொடியே சிலையாக நின்றுவிட்டாள். வீட்டின் எந்த பக்கம் திரும்பினாலும் விஷ்ணு விஷ்ணு விஷ்ணு, எல்லா பக்கமுமே அவனை சுற்றிய நினைவுகள் மட்டுமே நிறைந்திருந்தன. அவள் மெதுவாக வைஷ்ணவியின் அருகில் வந்து நின்றாள். வைஷு, உண்மையாகவே சொல்கிறேன், உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடி. வைஷ்ணவியோ புரியாமல் அவளை பார்த்தாள். மித்ரா ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டு தொடர்ந்தாள். நீ சொல்லாமலே இத்தனை வருஷமாக காதலிக்கிற, அதெல்லாம் சரி, ஒருவேளை விஷ்ணு சார் மனசில் வேற யாராவது இருந்துட்டா, அவர் யாரையாவது காதலிச்சிட்டு இருந்தா, இல்லை அவரோட வீட்டில் ஏற்கனவே கல்யாணம் பேசி முடிச்சிருந்தா, அப்போ நீ என்னடி பண்ணுவ? அந்த கேள்வி அவள் இதயத்தை நேராக வந்து தாக்கியது.
மித்ராவும் அவள் முகத்தையே பார்த்தபடி மீண்டும் பேச ஆரம்பித்தாள். இன்னொரு விஷயம், நீ பெரிய இடத்து பொண்ணு. ஆனால் உங்கள் அப்பா காலேஜில் அவரோட அடையாளத்தை மறைச்சி தான் உன்னை அட்மிஷன் போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா? அவர் மூலமாக இங்கே நீ பெருமையாக தெரியக்கூடாதுன்னு தான். ஒருவேளை உங்கள் அப்பா அவரோட உண்மையான அடையாளத்தை சொல்லி இந்த காலேஜில் சேர்த்துருந்தா இந்நேரத்துக்கு அவரே உன்னை நிறைய தடவை கூப்பிட்டு பேசியிருக்க வாய்ப்பு கிடச்சிருக்கும். ஆனால் அதுவும் நடக்கலை. விஷ்ணு சாரை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜில் படிக்கிற 10,000 பேரில் நீயும் ஒருத்தி, அவ்வளவுதான். ஒருவேளை நாளைக்கு வெளியே வச்சு அவர் உன்னை பார்த்து பேசினா கூட அவருக்கு ஒன்று அடையாளம் தெரியுமான்னு தெரியல. இந்த நிலைமையில் நீ மட்டும் அவருக்கு எப்படி தனியாக தெரிய போகிற என்று மெதுவாக கேட்டாள். அந்த ஒரு கேள்வி வைஷ்ணவி இதுவரை யோசிக்காத ஒரு சிந்தனையை அவள் மனதிற்குள் விதைத்து விட்டது. ஒருவேளை அவர் மனசில் ஏற்கனவே யாராவது இருந்தா? அந்த எண்ணமே அவளது இதயத்தை இறுகி பிடித்தது. அதுவரை காதல் மட்டும் நிரம்பியிருந்த அவளது மனதில் அன்று முதல் புதிதாக ஒரு பயமும் ஒரு சொல்ல முடியாத குழப்பமும் மெல்ல மெல்ல வேறொன்று ஆரம்பித்தது. ஒரு வாரம் முழுவதும் குழப்பத்திலேயே கழிந்தது. மித்ரா கேட்ட அந்த ஒரு கேள்வி வைஷ்ணவியின் மனதை விட்டு சிறிதும் அகலவில்லை. இல்லை, ஒருவேளை அவர் மனசில் வேற யாராவது இருந்தா? அந்த எண்ணம் வந்தாலே அவளது இதயம் சற்றே வலிப்பது போல் இருந்தது. அந்த மாலை நேரம் மனதில் இருந்த பாரத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்திற்கு பின்புறம் இருந்த அமைதியான பகுதிக்கு தனியாக நடந்து சென்றாள். அந்த இடத்திற்கு மாணவர்கள் அதிகம் வருவதில்லை. அமைதியாக அமர்ந்து படிப்பவர்களோ அல்லது தனிமையை விரும்புவர்களோ மட்டுமே அவ்வப்போது அந்த பக்கம் வருவார்கள். ஆனால் அன்று அவள் பார்த்த காட்சி அவளை அப்படியே அதிர்ச்சியில் உறைய வைத்தது. சில மாணவர்கள் ஒரு வட்டமாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் கைகளில் இருந்தது புத்தகமோ நோட்டோ இல்லை, முழுவதும் போதைப் பொருட்கள். அதை அவர்கள் எந்த பயமும் இல்லாமல் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த வைஷ்ணவியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவர்கள் யாராவது தன்னை கவனித்து விடுவார்களோ என்ற பயத்தில் எந்த சத்தமும் போடாமல் மெதுவாக அங்கிருந்து விலகி வந்தாள். சிறிது தூரம் வந்த பிறகுதான் அவளால் நிம்மதியாக மூச்சு கூட விட முடிந்தது. இல்லை, இது சாதாரண விஷயம் இல்லை. இது இப்படியே கண்டினியூவானா அந்த பக்கத்தில் போகிற கேர்ள்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இதை எப்படியாவது விஷ்ணு சாருக்கு தெரியப்படுத்தணும் என்று முடிவு செய்தவளோ நேராக வகுப்பறைக்கு சென்றாள். ஒரு விழித்தாழை எடுத்து எழுத ஆரம்பித்தாள். மதிப்பிற்குரிய கரஸ்பாண்டன்ட் சார், நமது கல்லூரியின் பின்புறம் இருக்கும் விளையாட்டு மைதானத்திற்கு எதிர்ப்புறத்தில் மாலை நேரங்களில் சில மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள். இதனால் அந்த பகுதியில் செல்லும் மாணவிகளுக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. தயவு செய்து உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் பணிவுள்ள மாணவி என்று சற்று நேரம் யோசித்தவள் வைஷ்ணவி என்று தனது பெயரை மறைத்துவிட்டாள். கடிதத்தை மடித்து எடுத்துக்கொண்டவளோ யாரும் கவனிக்காத நேரத்தில் விஷ்ணுவின் அலுவலக அறையின் முன்பாக இருந்த புகார் பெட்டியில் அதை மெதுவாக போட்டுவிட்டு எதுவும் நடக்காதது போல அமைதியாக அங்கிருந்து நடந்து சென்றாள். வழக்கம் போல மாலை 5 மணிக்கு அலுவலகத்தை விட்டு கிளம்புவதற்கு முன் புகார் பெட்டியில் இருந்த கடிதங்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக படிக்க ஆரம்பித்தான் விஷ்ணு. அவற்றில் ஒரு கடிதம் மட்டும் அவனது கவனத்தை முழுமையாக ஈர்த்தது. அதில் அனுப்பியவரின் பெயராக சாரு என்று எழுதப்பட்டிருந்தது. முழு கடிதத்தையும் அமைதியாக வாசித்தவனோ ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. அடுத்த அரை மணி நேரத்திலேயே பாதுகாப்பு அதிகாரிகளையும் நிர்வாக ஊழியர்களையும் அழைத்து ஆலோசனை நடத்தினான். அந்த பகுதியில் யாருக்கும் தெரியாமல் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த உத்தரவிட்டான். எந்த மாணவருக்கும் எந்த ஆசிரியருக்கும் ஏன் கல்லூரி நிர்வாகத்தில் இருந்த பெரும்பாலானவர்களுக்கு கூட அந்த நடவடிக்கை குறித்து சிறு தகவலும் தெரியவில்லை. 3 நாட்கள் கண்காணிப்பு கேமராக்கள் அமைதியாக தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தன. இறுதியில் கையும் களவுமாக அந்த மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்திய காட்சிகள் அனைத்தும் சிசிடிவி கேமராவில் பதிவாகிவிட்டன. ஆதாரங்களுடன் அவர்களை பிடித்த விஷ்ணுவர்த்தனோ உடனடியாக கல்லூரியிலிருந்து அவர்களை இடைநீக்கம் செய்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்தான். மறுநாள் காலையில் அசம்பிளியில் அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடியிருந்தார்கள். மேடைக்கு வந்த விஷ்ணுவோ மைக்கை சரி செய்துவிட்டு மாணவர்கள் அனைவரையும் ஒரு முறை பார்த்தான். நம்ம காலேஜில் நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதை யாரோ பயப்படாமல் எனக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சிறிது நேரம் அமைதியாக நின்றவனோ, சாருன்னு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு லெட்டர் எழுதி அனுப்பியிருந்தாங்க. அந்த தைரியமான மாணவிக்கு என்னோட பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.
என்று கூறியதும் மைதானம் முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. அந்த மாணவி இங்கே இருந்தா தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க என்று அழைத்தான். முழு மைதானமும் அமைதியாக இருந்தது. யாரும் எழுந்து வரவில்லை. சில நொடிகள் காத்திருந்த விஷ்ணு மெதுவாக புன்னகைத்தான். பரவாயில்ல, உங்களுக்கு வெளியே வர விருப்பம் இல்லைன்னா அதை நான் மதிக்கிறேன். ஆனால் உங்கள் தைரியத்துக்கு என்னோட நன்றிகள். நம்ம எல்லாரும் இதை போல் தவற பார்த்தா தைரியமாக சொல்ல கற்றுக்கணும் என்று தன் உரையை முடித்தான். அசெம்பிளி முடிந்து அனைவரும் வகுப்பறைகளுக்கு சென்ற பிறகும் விஷ்ணுவின் மனதில் மட்டும் அந்த கேள்வி சுற்றி கொண்டே இருந்தது. இந்த சாரு யாரா இருக்கும்? அவளை நேரில் பார்த்து ஒருக்கா பாராட்டணுமே என்ற ஆசை அவனுக்குள் உருவாகிவிட்டது. நேராக தனது அலுவலகத்திற்கு சென்றவனோ மாணவர் பதிவேட்டை எடுத்தான். சாரு என்ற பெயரை தேட ஆரம்பித்தான். முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, இறுதி ஆண்டு என்று எல்லா பட்டியலையும் முழுவதுமாக பார்த்துவிட்டான். ஆனால் அந்த கல்லூரியில் சாரு என்ற பெயரில் ஒரு மாணவி கூட இல்லை. விஷ்ணுவின் புருவங்கள் தானாகவே சுருங்கின. பதிவேட்டை மீண்டும் ஒரு முறை புரட்டி பார்த்தான். இல்லை, நிச்சயமாக அந்த பெயரில் அந்த கல்லூரியில் யாருமே இல்லை. நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தவனோ அந்த கடிதத்தை மீண்டும் கையில் எடுத்து பார்த்தான். அப்படின்னா இதை எழுதுனது யாரு என்ற குழப்பம் முதல் முறையாக அவன் மனதில் ஆழமாக பதிந்தது. மித்ராவோ இன்னும் வருத்தம் தீராதவளாக வைஷ்ணவியின் அருகில் வந்து அமர்ந்தாள். வைஷு, ஒரு நல்ல வாய்ப்பை இப்படி மிஸ் பண்ணிட்டியேடா. ஏன் உன்னோட பேரை போடாமல் பொய்யா சாருன்னு எழுதி அனுப்புன என்று ஆதங்கமாக கேட்டாள். வைஷ்ணவி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு மெதுவாக தலையை உயர்த்தி தோழியை பார்த்தாள். எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன் மித்ரா. எந்த நிலைமையிலையும் அவர் தலை குனிய வைக்க மாட்டேன்னு. அந்த பசங்க ரொம்ப மோசமானவங்க. இந்த லெட்டரால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா இதுக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சு எங்கள் அப்பாவை தேடி போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அதே நேரம் தப்பு நடக்கவும் விட முடியாது. ஏன்னா இது விஷ்ணு இருக்கிற காலேஜ். இங்கே ஏதாவது தப்பு நடந்தால் அவரோட பேர் கெட்டு போயிடும். அதனால தான் என்னோடய பேரை மறைச்சி அந்த கடிதத்தை அனுப்பினேன் என்றாள் அவள். மித்ரா பெருமூச்சு விட்டாள். இருந்தாலும் ஒரு செம்ம வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டடி. உன்னோட பேரை எழுதியிருந்தா விஷ்ணு சார் உன்னை வாழ்க்கை முழுக்க மறந்திருக்க மாட்டாரே என்றாள் ஏக்கமாக. அதை கேட்ட வைஷ்ணவி மெல்லிய புன்னகையுடன் ஜன்னலுக்கு வெளியே பார்வையை திருப்பினாள். சின்ன வயசுலேருந்தே அவர் முன்னாடி நான் எத்தனை தடவை போயிருக்கேன் தெரியுமா மித்ரா? ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தினமும் பார்க்குற 1000 பேரில் நானும் ஒருத்தி தான். அதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அவளது குரலில் ஏமாற்றம் இல்லை, வருத்தமும் இல்லை, ஒரு விசித்திரமான நம்பிக்கை மட்டும் இருந்தது. ஆனால் என்னோட அன்பு உண்மையாக இருந்தா விதி ஒரு நாள் அவர் என்னை மட்டுமே பார்க்குற அளவுக்கு கொண்டு வரும். என்னை மறக்கவே முடியாத மாதிரி அவர் வாழ்க்கைக்கு முன்னால் என்னை நிறுத்தும். அந்த வார்த்தைகளை கேட்ட மித்ரா வைஷ்ணவியை ஆச்சரியமாகவே பார்த்தாள். அது சாதாரண காதல் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் காலம் ஒரு நாள் தங்களுக்கு பதில் சொல்லும் என்ற நம்பிக்கையில் மட்டும் வாழ்ந்த ஒரு காதல். அன்று சனிக்கிழமை. கல்லூரி சீருடை கட்டாயமில்லாத நாள் என்பதால் மாணவர்கள் அனைவரும் வண்ணமயமான உடைகளில் வழக்கம் முழுவதும் சிரித்து பேசிக்கொண்டே நடந்து சென்றனர். வழக்கம் போல வகுப்பறையை நோக்கி சென்ற வைஷ்ணவியின் கவனம் திடீரென்று சில முகங்களின் மீது விழுந்தது. அவர்கள் கல்லூரி மாணவர்களைப் போல உடை அணிந்திருந்தாலும் இதற்கு முன் ஒரு நாளும் அவர்களை இந்த கல்லூரியில் பார்த்த ஞாபகம் அவளுக்கு இல்லை. ஒருவேளை புதுசாக சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ என்று நினைத்துக்கொண்டு அவள் தனது வழியில் நடந்தாள். அதே நேரத்தில் அந்த நால்வரும் வைஷ்ணவியை கடந்து சென்றபோது அவர்கள் மெதுவாக பேசிய வார்த்தைகள் தெளிவாக அவள் காதுகளில் விழுந்தன. நம்ம முகேஷ் அடித்த ஆள் யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் அவன் உயிரோடவே இருக்கக்கூடாது. அவன் மேலே லேபில் தனியாக இருக்கானா. யாருக்கும் சந்தேகம் வராமல் காரியத்தை முடிச்சிடுங்க. அந்த வார்த்தைகளை கேட்ட நொடியே வைஷ்ணவியின் இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது. அவள் உடல் முழுவதும் வியர்வை பரவியது. மேல்தள ஆய்வகத்தில் தனியாக இருப்பது விஷ்ணு மட்டும்தான் என்பது மின்னல் வேகத்தில் அவள் நினைவிற்கு வந்தது. அவசரமாக கரஸ்பாண்டன்ட் அலுவலகத்தை நோக்கி ஓட நினைத்தாள். அடுத்த நொடியே, இல்லை, நம்ம இப்போ அங்கே போனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இவங்க அங்கே போயிடுவாங்க என்று யோசித்துவிட்டு தனது கைபேசியை எடுத்தாள். அதிலிருந்து விஷ்ணுவின் எண்ணை அழுத்தினாள். 2 ரிங் சென்றதும் மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ, யாரு? விஷ்ணுவின் குரல் தெளிவாக கேட்டது. அவளோ தனது பெயரை சொல்ல துணியவில்லை. சார், ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன், இமீடியட்டாக பாருங்கள்
என்று அவசரமாக சொல்லிவிட்டு அவர் ஏதோ கேட்பதற்குள் அழைப்பை துண்டித்து விட்டாள். உடனடியாக ஒரு குறுஞ்செய்தியை தட்டச்சு செய்தாள். உங்கள் உயிருக்கு ஆபத்து, முகேஷோட ஆட்கள் உங்களை தேடி வந்திருக்காங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதன் கீழே சாரு என்று மட்டும் எழுதிவிட்டு அதை அனுப்பினாள். அந்த நேரத்தில் மேல்தள ஆய்வகத்தில் சில கோப்புகளை பார்த்து கொண்டிருந்த விஷ்ணுவின் கைபேசி மெதுவாக அதிர்ந்தது. அவன் திரையை பார்த்தான். அனுப்பியவர் தெரியாத எண், ஆனால் அனுப்பிய பெயர் மட்டும் அவனது கவனத்தை ஈர்த்தது. அது சாரு. அவன் உடனேயே முழு செய்தியையும் வாசித்தான். அடுத்த நொடியே அவனது முகம் இறுகியது. சுற்றிலும் ஒரு முறை பார்வையை ஓடவிட்டான். எந்த பதற்றத்தையும் வெளிக்காட்டாமல் மேசையில் இருந்த கோப்பை மூடிவிட்டு எழுந்தான். முக்கிய படிக்கட்டு வழியாக 4 வேகமாக மேலே ஏறி வருவது அவனது பார்வையில் பட்டது. அவர்கள் மாணவர்களைப் போல நடித்தாலும் அவர்களின் முகங்களில் படிப்பதற்காக வந்தவர்களின் அமைதி இல்லை. எதையோ தேடி வந்த வேட்டைக்காரர்களின் தீவிரம் மட்டுமே இருந்தது. ஒரு நொடி கூட வீணாக்காமல் விஷ்ணு அவசர வெளியேறும் படிக்கட்டு வழியாக அமைதியாக கீழே இறங்க ஆரம்பித்தான். அவன் கீழே இறங்கி முடித்த சில வினாடிகளில் அந்த 4 ஆய்வகத்தின் கதவை திறந்து உள்ளே நுழைந்தனர். ஆனால் அவர்கள் தேடி வந்தவனோ அங்கே இல்லை. அங்கிருந்து கீழே இறங்கிய விஷ்ணு அவனை தேடி வந்தவர்கள் யார், எதற்காக வந்திருக்கிறார்கள் என்பதை நேரடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தான். அதனால் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்திற்கு எதிரே மாணவர்கள் அதிகமில்லாத பகுதியில் வேண்டுமென்றே தனியாக நின்றான். தொலைவிலிருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவியின் இதயம் வேகமாக துடித்தது. கைகளெல்லாம் வியர்த்து போனது. ஐயோ சார், அங்கே ஏன் தனியாக நிற்கிறீங்க, தயவு செய்து அங்கிருந்து போயிடுங்க என்று மனதிற்குள் கதறினாள். இருந்தாலும் அவள் செய்ய முடிந்தது ஒன்றே ஒன்று, விஷ்ணுவுக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கடவுளை மனதார வேண்டிக் கொண்டாள். சில நொடிகளில் அந்த 4 விஷ்ணுவை பார்த்துவிட்டனர். அவன்தான், ஓடு என்று கத்திக்கொண்டு ஓட 4 வேகமாக பாய்ந்தனர். முதல் ஆள் அடிக்க முயன்ற அடுத்த நொடியே அவனது கையை பிடித்து முறுக்கி கீழே தள்ளினான். முழங்கையால் தாக்கி தரையில் உருண்டு விழ வைத்தான். மீதமிருந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து தாக்க முயன்றனர். சில நிமிடங்கள் அங்கே கடுமையான மோதல் நடைபெற்றது. அதற்குள் கல்லூரி பாதுகாப்பு ஊழியர்களும் ஏற்கனவே தகவல் கொடுக்கப்பட்டிருந்த காவல்துறையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். தப்பிக்க முயன்ற அனைவரையும் சுற்றி இழுத்து பிடித்து காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர். அனைத்தும் முடிந்த பிறகு அலுவலக அறைக்குள் வந்து அமர்ந்த விஷ்ணுவோ அமைதியாக தனது கைபேசி எடுத்தான். மீண்டும் ஒரு முறை அவனது உயிரை காப்பாற்றிய அந்த மர்மமான சாரு நினைவிற்கு வந்தாள். அவள் அனுப்பிய ஒரு குறுஞ்செய்தி இல்லை என்றால் இன்று என்ன நடந்திருக்கும் என்று நினைத்தவனுக்கு அவளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தோன்றியது. உடனேயே அந்த எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். பட் நீங்கள் எந்த கிளாஸ்? ஏன் பொய்யான பேரில் என்கிட்ட பேசுகிறீங்க? அந்த செய்தி வந்த சத்தம் கேட்டதும் வைஷ்ணவி தனது கைபேசியை எடுத்தாள். திரையில் இருந்த ஒவ்வொரு வார்த்தையையும் மீண்டும் மீண்டும் வாசித்தாள். அவளது இதழ்களில் அவளை அறியாமல் ஒரு சிறு புன்னகை மலர்ந்தது. பதில் எழுத மனம் இயங்கினாலும் விரல்கள் ஒரு எழுத்தை கூட தட்டச்சு செய்யவில்லை. சிறிது நேரம் அந்த செய்தியை பார்த்து கொண்டிருந்தவள் இறுதியில் கைபேசியை அணைத்துவிட்டு அமைதியாக தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அன்று இரவு தனது அறைக்குள் தனியாக அமர்ந்திருந்த வைஷ்ணவியோ கைபேசியை மீண்டும் திறந்தாள். விஷ்ணு அனுப்பியிருந்த அந்த ஒரே குறுஞ்செய்தியை மீண்டும் மீண்டும் வாசித்து கொண்டிருந்தாள். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். அந்த 2 வார்த்தைகள் அவளுக்கு உலகமே கிடைத்துவிட்டது போன்ற ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தது. அந்த செய்திக்கு பதில் எழுத வேண்டும் என்று மனம் 1000 முறை சொன்னது. உறங்க மறந்து அந்த குறுஞ்செய்தியையே பார்த்து கொண்டிருந்தாள். இப்போது நான் தான் வைஷ்ணவி என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எழுதிவிட்டால் போதும், அவன் அவளை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வான். ஆனால் அடுத்த நொடியே அவளது விரல்கள் நின்றுவிட்டன. இல்லை, அவர் என்னை தெரிஞ்சிக்க வேண்டிய நாள், இப்படி இருக்கக்கூடாது என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். மெதுவாக அந்த எண்ணை அழகு ஹீரோ என்ற பெயரில் சேமித்தாள். அந்த ஒரு குறுஞ்செய்தி அவளுக்கு வாழ்நாள் பொக்கிஷமாகிவிட்டது. அதே நேரத்தில் வீட்டில் தனியாக அமர்ந்திருந்த விஷ்ணுவோ தனது கைபேசியை அவ்வப்போது எடுத்து பார்த்து கொண்டே இருந்தான். சாரு, அந்த பெயர்தான் அவனது மனதில் சுற்றி கொண்டே இருந்தது. அவள் பதில் அனுப்புவாளா என்று பல முறை திரையை பார்த்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறையும் திரை அமைதியாகவே இருந்தது. அவன் தன்னையும் அறியாமல் சிரித்து கொண்டான். தைரியமாக எனக்கு தகவல் சொல்கிற அளவுக்கு துணிச்சல் இருக்குது, ஆனால் ஒரு மெசேஜுக்கு பதில் அனுப்புகிற தைரியம் இல்லையா என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான் சிரித்து கொண்டான். பிறகு அவள் அனுப்பிய முதல் குறுஞ்செய்தியை மீண்டும் திறந்து வாசித்தான். அதில் எந்த ஒரு எழுத்திலும் பயம் சுத்தமாக தெரியவில்லை.
இந்த கல்லூரியையும் அதன் கரஸ்பாண்டண்டையும் மனதார அக்கறையோடு பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பெண் இருக்கிறாள். அந்த எண்ணமே அவளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை அவனுக்குள் ஏற்படுத்தியது. அந்த இரவு ஒரே கல்லூரியில் இருந்த 2 இதயங்கள் ஒருவரை ஒருவர் நினைத்தபடியே உறங்க ஆரம்பித்தன. ஒருத்தியோ காதலை மனதில் சுமந்து கொண்டு ஒரு நாள் அவர் தன்னை நிச்சயமாக அடையாளம் கண்டுபிடிப்பார் என்ற நம்பிக்கையோடு, மற்றொருவனோ கண்டிப்பா ஒரு நாள் இந்த சாரு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் என்ற ஆர்வத்தோடு. அவர்களுக்கே தெரியாமல் விதி மெதுவாக அவர்களை ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தது. நாட்கள் மெதுவாக உருண்டோடின. பார்த்து கொண்டிருக்கும் போதே கல்லூரி வாழ்க்கையின் இறுதி ஆண்டும் வந்துவிட்டது. இந்த 4 வருடங்களில் கல்லூரியில் எப்போதும் எந்த பிரச்சனை நடந்தாலும், விஷ்ணுவுக்கு எப்போது எந்த ஆபத்து வரப்போகிறது என்று தெரிந்தாலும், சாரு என்ற பெயரில் ஒரு குறுஞ்செய்தி மட்டும் அவன் கைபேசியில் தவறாமல் வந்து சேர்ந்துவிடும். அந்த ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிவிட்டு எதுவுமே நடக்காதது போல மீண்டும் மாணவர்களின் கூட்டத்தில் கலந்து விடுவாள் வைஷ்ணவி. அவள்தான் அந்த செய்திகளை அனுப்புகிறாள் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவே அவள் விரும்பியதும் கூட. தன் பெயரை மறைத்து தூரத்திலிருந்து அவனை பாதுகாப்பதே அவளுக்கு போதுமான மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் விஷ்ணுவின் மனநிலையோ நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் ஒரு சாதாரண தகவல் அனுப்பும் மாணவி என்று நினைத்தவன் காலப்போக்கில் சாரு என்ற பெயரை வேறு விதமாக நினைக்க ஆரம்பித்து விட்டான். அவளுக்கு எப்படி ஒவ்வொரு முறையும் தனக்கு வரப்போகும் ஆபத்துகள் முன்கூட்டியே தெரிகிறது? ஏன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னை மட்டும் காப்பாற்றி கொண்டே இருக்கிறாள் என்ற கேள்விகள் அவன் மனதை ஆக்கிரமித்தன. எத்தனையோ முறை அவளுக்கு குறுஞ்செய்தி அனுப்பி, நீங்கள் யார், ஒரு தடவையாவது நேரில் வந்து பேசுங்க, அட்லீஸ்ட் உங்கள் பேரையாவது சொல்லுங்க என்று கேட்டிருந்தான். ஆனால் மறுமுனையில் இருந்து வந்தது அமைதி மட்டுமே. ஒரு எழுத்துக்கு கூட பதில் வரவில்லை. அவளுக்கு பதில் அனுப்ப முடியாததற்கு காரணம் பயமில்லை. அது தன் தந்தை ராகவேந்திரருக்கு கொடுத்திருந்த வாக்குறுதி. முதலில் படிப்பை முடிக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் மனதில் இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற முடிவில் அவள் உறுதியாக இருந்தாள். தனது காதலை விட தனது தந்தையின் நம்பிக்கையை உயர்வாக மதித்தாள். அதனால் தான் ஒவ்வொரு முறையும் விஷ்ணுவின் குறுஞ்செய்தியை படித்துவிட்டு அமைதியாக கைபேசியை மூடி வைப்பாள். பதில் எழுத வேண்டும் என்று மனம் 1000 முறை துடித்தாலும் விரல்கள் ஒருபோதும் அதை ஏற்கவில்லை. அப்படித்தான் ஒரு நாள் கல்லூரியில் மாணவிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. பயிற்சியின் போது வைஷ்ணவியின் காலில் லேசான காயம் ஏற்பட்டிருந்ததால் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளாமல் மைதானத்தின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அப்போது மூச்சு வாங்கியபடி ஓடி வந்த மித்ரா அவளது தோளை பிடித்து, வைஷு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த தடவை ரன்னிங் ரேஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குகிற ஸ்டூடெண்ட் தான் காலேஜ் டே அன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் சாருக்கு மேடையில் மாலை போட போகிறாங்களாம் என்று சொல்லி அடுத்த நொடியே வைஷ்ணவியின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. காலில் இருந்த வலி, உடலில் இருந்த சோர்வு எல்லாம் அந்த ஒரு நொடியில் காணாமல் போய்விட்டது. அடுத்த சில வினாடிகளில் அவள் எடுத்த முடிவு மித்ராவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. வைஷ்ணு, உனக்கு காலில் அடிபட்டிருக்குடி என்று மித்ரா பதறி தடுத்தும் வைஷ்ணவி அவளது கையை மெதுவாக விலக்கிவிட்டு போட்டி நடக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். அவள் கண்களுக்கு முன்னால் தெரிந்தது வெற்றி கோப்பையோ பரிசு தொகையோ இல்லை. விஷ்ணுவுக்கு தன் கைகளால் ஒரு முறை மாலை அணிவிக்க வேண்டும் என்ற பல வருட ஆசை மட்டுமே. போட்டி ஆரம்பமானதும் மற்ற மாணவிகளோடு சேர்ந்து வைஷ்ணவியும் ஓட ஆரம்பித்தாள். ஒவ்வொரு அடியும் அவளுக்கு தாங்க முடியாத வலியை கொடுத்தது. காலணிக்குள் ரத்தம் பரவ ஆரம்பித்தது. இருந்தாலும் அவள் வேகத்தை குறைக்கவில்லை. மூச்சு வாங்கினாலும் ஓடினாள். காலில் உயிர் போகும் வலி இருந்தாலும் ஓடினாள். அவள் மனதில் அவருக்கு மாலை அணிவிக்கும் அந்த வாய்ப்பு என்னை விட்டு போகக்கூடாது என்ற எண்ணம் மட்டும் இருந்தது. இறுதியாக இலக்கு கோட்டை முதலில் கடந்தது வைஷ்ணவிதான். மைதானம் முழுவதும் கைத்தட்டல் ஒலித்தது. வெற்றியாளர் என்று அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியே அவளால் நிற்கக்கூட முடியாமல் மைதானத்தில் அமர்ந்து விட்டாள். காலில் இருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மித்ரா கண்கள் கலங்கி, பைத்தியக்காரி, ஒரு மாலை போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுவாங்களா என்று கேட்க, வைஷ்ணவியோ புன்னகையோடு விஷ்ணுவின் அலுவலகம் இருந்த திசையை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த ஒரு தருணத்திற்காக இந்த வலி கூட அவளுக்கு இனிய பரிசாகவே தோன்றியது. சில நாட்கள் அமைதியாக கடந்திருந்தன. அன்று மதிய நேரம் கல்லூரி நூலகத்திலிருந்து சில முக்கியமான கோப்புகளை எடுத்துக்கொண்டு அவற்றை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதால் வைஷ்ணவி மாடி வழியாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தாள். அவசரத்தில் 1-2 கோப்புகள் அல்ல, கிட்டத்தட்ட 2 கைகளும் நிரம்பும் அளவிற்கு கோப்புகளை அள்ளி கொண்டு வந்திருந்தாள். கோப்புகளின் உயரம் முகத்தின் பாதியை மறைத்ததால் எதிரே யார் வருகிறார்கள் என்பதை கூட அவளால் சரியாக பார்க்க முடியவில்லை. அதே நேரத்தில் மறுபுறமிருந்து விஷ்ணு வேகமாக மாடிப்படிகளில் ஏறிக்கொண்டிருந்தான். கல்லூரியின் அந்த படிக்கட்டு திறந்த வெளியில் அமைந்திருந்ததால் திடீரென்று பலமாக வீசிய காற்று
அங்கிருந்த அவளை ஒரு கணம் நிலைகுலைய வைத்தது. வைஷ்ணவியின் கையில் இருந்த கோப்புகள் பறக்க தொடங்கின. அவற்றை பிடிக்க அவள் அவசரமாக குனிந்த அந்த நொடியில் காலடி வழுக்கி உடல் முழுவதும் சரிய ஆரம்பித்தது. இன்னும் ஒரு நொடி தாமதித்திருந்தால் அவள் படிகளில் உருண்டு விழுந்திருப்பாள். ஆனால் அதே நேரத்தில் மேலே வந்த விஷ்ணு எதையும் யோசிக்காமல் அவளது இடையை பிடித்து தன் அருகே இழுத்தான். தடுமாறி அவள் உடல் முழுவதும் அவன் மார்பில் சாய்ந்து நின்றது. கீழே விழுந்திருந்த கோப்புகள் படிகளில் சிதறி கிடந்தன. அந்த நேரத்தில் மீண்டும் ஒரு பலமான காற்று வீச காற்றோடு வந்த மணல் துகள்கள் நேராக விஷ்ணுவின் கண்களில் விழுந்தன. அவன் இயல்பாகவே கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். ச்ச என்று கண்களை தேய்த்து கொண்டபடியே இன்னும் அவளை பிடித்தபடியே நின்றான். அறிவில்லையா, இவ்வளோ ஃபைல ஒரே தடவையாவா தூக்கிட்டு வருவாங்க? கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சியா என்று கோபமாக கடிந்து கொண்டான் அவன். அந்த கோபக்குரல் வைஷ்ணவியின் காதுகளில் விழுந்தது. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவளால் பேச முடியவில்லை. அவனது கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பல வருடங்களாக தூரத்திலிருந்து மட்டும் பார்த்த மனிதன் இன்று இவ்வளவு அருகில் நின்றிருந்தான். அவன் கைகளுக்குள் அவள் இருந்தாள். அவளது இதயம் இதுவரை இவ்வளவு வேகமாக துடித்ததில்லை. பேச வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் வார்த்தைகள் தொண்டையை தாண்டி வெளியே வரவே இல்லை. அவள் அவனது முகத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளவு அருகில் அவனை ரசிக்க வேண்டுமென்று எத்தனை ஆண்டுகள் ஏங்கி இருந்தாளோ அந்த ஆசை முழுவதும் அந்த சில நொடிகளில் உயிர் பெற்று நின்றது. கண்களில் கண்ணீர் கூட எட்டி பார்த்தது. தன்னையே சமாளித்து கொண்டவள் மெதுவாக, சாரி சார், தெரியாம தடுமாறிட்டேன் என்று கிட்டத்தட்ட கிசுகிசுக்கும் குரலில் சொன்னாள். விஷ்ணுவோ இன்னும் கண்களை திறக்காமல், நீ தடுமாறினதுக்காக நான் திட்டலை, கவனம் இல்லாமல் வந்ததுக்கு தான் திட்டுறேன். நல்ல வேளை நான் வந்தேன், இல்லை படியில் உருண்டு ஏதாவது விபத்தாயிருந்தா என்று சற்றும் கோபம் குறையாமல் கூறினான். அவளால் அதற்கு மேல் எதுவும் பேச முடியவில்லை. சிறிது நேரம் அப்படியே நின்றவள் சில நொடிகள் கழித்து மெதுவாக, சார், நான் இப்போ ஓகே தான், என்ன விடுறீங்களா என்று தயக்கத்துடன் கேட்டாள். அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகுதான் விஷ்ணுவுக்கு ஒரு விஷயம் புரிந்தது. அவளை இன்னும் தன் கைகளுக்குள் தாங்கியபடியே அவன் நின்று கொண்டிருந்தான். உடனே ஒரு அடி பின்வாங்கியவன், சாரி, அவசரத்தில் என்று சங்கடத்துடன் சொல்லிவிட்டான். வைஷ்ணவி மெதுவாக தலையசித்தாள். இட்ஸ் ஓகே சார் என்று மட்டும் சொன்னாள். விஷ்ணு அவள் இடையிலிருந்து தன் கையை எடுத்துவிட்டு கண்களை துடைத்து கொண்டு மெதுவாக கண் திறந்தான். மணல் இன்னும் எரிச்சலை கொடுத்ததால் பார்வை மங்கலாக இருந்தது. எதிரே நின்றிருந்த பெண்ணோ கீழே சிதறி கிடந்த கோப்புகளை அள்ளிக்கொண்டு வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். அவன் தெளிவாக பார்த்தபோது அங்கே யாருமே இல்லை. படிகளில் ஒரு சிறிய காகிதம் மட்டும் கிடந்தது. அதை எடுத்து பார்த்தான். அதில் ஒரே ஒரு வார்த்தை, சாரு. அவனது இதயம் ஒரு நொடி நின்றது போல் இருந்தது. சாரு என்று அவனது உதடுகள் தானாகவே முணுமுணுத்தன. அடுத்த நொடியே அவன் வேகமாக அலுவலகத்திற்குள் ஓடினான். உடனேயே அந்த நேரத்திற்கான சிசிடிவி பதிவுகளை திறந்து பார்த்தான். ஆனால் நூலகம் முன்பாக ஏராளமான மாணவிகள் வந்து சென்றனர். அவர்களில் யார் அந்த சாரு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. வெளிப்புற படிக்கட்டு திறந்த வெளியில் இருந்ததால் அந்த இடத்தில் சிசிடிவி வசதியும் இல்லை. எரிச்சலுடன் மேசையை ஒரு முறை குத்திவிட்டு தலையை பிடித்தபடி நாற்காலியில் அமர்ந்தான். அவளை கண்டுபிடிக்க முடியாத ஏமாற்றம் மனதில் இருந்தது. அதே நேரத்தில் அவனது உதடுகளின் ஓரத்தில் அவனை அறியாமல் ஒரு மெல்லிய புன்னகையும் மலர்ந்தது. ஒரு கரஸ்பாண்டன்ட் என்ற பொறுப்பில் ஒரு மாணவியை தாங்கியது ஏனோ அவன் மனதில் குற்ற உணர்ச்சியாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஒரு வயசு பொண்ணை இப்படி தாங்கினது தப்பு என்று அவன் மனசாட்சி சொல்லியது. ஆனால் அவள் சாருதான் என்று தெரிந்த அடுத்த நொடியிலிருந்து அந்த சில வினாடிகளின் நினைவு மட்டும் ஏனோ அவனது மனதை அமைதியாக்கியது. ஏன்? அந்த கேள்விக்கான பதில் அவனுக்கே இன்னும் தெரியவில்லை. அன்று இரவு விஷ்ணுவால் தூங்கவே முடியவில்லை. அவன் படுக்கையில் கண்களை மூடினாலே அந்த படிக்கட்டு சம்பவம்தான் அவன் கண்முன்னே வந்து நின்றது. அவளை முழுமையாக பார்க்கவே இல்லை. அவளது முகம் கூட அவன் நினைவில் இல்லை. ஆனால் அவளது நடுக்கம், அவளது மென்மையான குரல், சாரி சார் என்று அவள் சொன்ன அந்த 2 வார்த்தைகள் மட்டும் மீண்டும் மீண்டும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. பல வருடங்களாக ஒரு மர்மமாக இருந்த சாரு என்ற பெயர் இன்று முதன்முறையாக உயிர் பெற்றது போல் அவனுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டிருந்தது. மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்து ஜன்னல் அருகே சென்று நின்றான் அவன். இரவு காற்று மெதுவாக முகத்தை வருடியது.
ஆனால் அவன் மனதில் ஓடிய சிந்தனைகளுக்கு மட்டும் இன்னும் ஓய்வே இல்லை. 5 வருடங்களாக ஒவ்வொரு ஆபத்திலும் தன்னை காப்பாற்றிய அந்த பெண் தன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிழலாகவே இருந்திருக்கின்றாள். இப்படிப்பட்ட அன்பு இந்த உலகத்தில் இருக்குமா என்பது அவனுக்கே ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவள் ஏன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறாள் என்ற கேள்விதான் அவனை அதிகமாக விதைத்தது. அவள் யாரென்று தெரிந்திருந்தால் இந்நேரம் சென்று நன்றி என்று மனதார சொல்லியிருப்பான். ஆனால் அவள் அதற்கு கூட ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அவளுடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு திட்டம் இருந்தது. எந்த இடத்தில் பேச வேண்டும், எப்போது பேசக்கூடாது, எந்த எண்ணிலிருந்து தகவல் அனுப்ப வேண்டும், எப்படி தன்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் முன்கூட்டியே யோசித்து செயல்பட்டிருக்கிறாள். அந்த புத்திசாலித்தனத்தை நினைத்தாலே அவனுக்கு சிரிப்பு வந்தது. என்னை இத்தனை வருஷம் ஏமாத்திருக்கல்ல என்று மெதுவாக தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு புன்னகைத்தான். உண்மையில் அவள் மேல் கோபப்பட வேண்டும் என்று நினைத்தாலும் கோபம் கூட அவள் மேல் வரவில்லை. மாறாக அவளை இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான் நாளுக்கு நாள் பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அந்த நொடியில்தான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. அவளை பார்க்காமலேயே, அவள் முகம் கூட தெரியாமலேயே அவளை நேசிக்க ஆரம்பித்து விட்டான். அது காதலா, நன்றி உணர்ச்சியா, பாசமா என்று பிரித்து பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது. இனிமேல் வாழ்க்கையில் அவள் இல்லாமல் இருக்க முடியாது என்று அவன் மனம் முடிவு செய்துவிட்டது. அந்த எண்ணம் வந்தவுடன் அவன் வேகமாக படுக்கைக்கு வந்து கைபேசி எடுத்தான். குறுஞ்செய்தி திரையை திறந்தான். பல முறை தட்டச்சு செய்ய ஆரம்பித்தான். மீண்டும் அழித்தான். மறுபடியும் எழுதினான். எந்த வார்த்தையில் ஆரம்பிப்பது என்றுதான் தெரியவில்லை. தேங்க்ஸ் என்று எழுதினான். போதவில்லை. என் காவல் தேவதை என்று எழுதினான். அதையும் அழித்தான். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆழமாக மூச்சு இழுத்தவன் மீண்டும் திரையை பார்த்தான். இந்த முறை அவன் விரல்கள் தயங்கவில்லை. மனதில் இருந்ததை அப்படியே வார்த்தைகளாக மாற்ற ஆரம்பித்தான். என் காதல் தேவதைக்கு. அந்த ஒரு வரியை எழுதியவுடன் அவனது இதயம் வழக்கத்தை விட வேகமாக துடித்தது. தன்னையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டான். முகம் தெரியாத ஒரு பெண்ணை, பெயர் கூட உண்மையா பொய்யா என்று தெரியாத ஒரு பெண்ணை இவ்வளவு தூரம் மனம் ஏற்றுக்கொண்டது என்ற உண்மையை அவனால் நம்ப முடியவில்லை. இருந்தாலும் அதை மறுக்கவும் முடியவில்லை. அவன் தொடர்ந்து எழுதினான். ஒருத்தங்க மேலே எந்த அளவுக்கு அன்பு இருந்தால் 5 வருஷமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒவ்வொரு ஆபத்தில் இருந்தும் காப்பாற்ற முடியும்னு என்னால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரியலை. எதுக்காக இத்தனை வருஷமாக உங்கள் உண்மையான அடையாளத்தை மறைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறேன். ஆனால் அதை விட உங்களை பார்க்கணுன்னு என் மனசு இன்னும் அதிகமாக ஆசைப்படுது. அவன் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து எழுதப்பட்டவை அல்ல. அவனது மனம் சொன்னதை விரல்கள் தானாகவே பதிவு செய்து கொண்டிருந்தன. அந்த உணர்வின் ஆழத்தை உணர்ந்தவனோ ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டான். பிறகு மீண்டும் திரையை பார்த்து மெதுவாக தட்டச்சு செய்தான். ஒருவேளை நீங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் இல்லை அழகாக இல்லைன்னாலும் ஏதாவது குறைபாடு இருந்தால் கூட அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. நான் தேடுறது உங்கள் முகத்தை இல்லை. நான் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் நினச்ச அந்த மனசை தான். அந்த மனசு எனக்கு போதும். காலம் முழுக்க அந்த மனசோடு வாழணும் தான் இப்போ என்னோட ஆசை. ஏற்கனவே 5 வருஷமாக என்னை ஏமாற்றிட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு நான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சேஃபாகவும் கேர்ஃபுல்லாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் என்னோடய மனசு முடிவு பண்ணிடுச்சு, எனக்கு நீங்கள் தான். அதனால் பொய் சொன்னதுக்கான தண்டனை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்று எழுதியவனோ அதன் முடிவில் ஒரு கண்ணடிக்கும் எமோஜியை மட்டும் சேர்த்துவிட்டு குறுஞ்செய்தி அனுப்பிவிட்டான். அந்த குறுஞ்செய்தி சென்ற சில நொடிகள் விஷ்ணுவின் பார்வை கைபேசியை விட்டு விலகவே இல்லை. அவள் அந்த குறுஞ்செய்தியை பார்ப்பாளா? அந்த மெசேஜை படித்துவிட்டு ஏதாவது பதில் சொல்லுவாளா? இல்லை வழக்கம் போல எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாகவே விலகி விடுவாளா? அவனது மனம் 1000 முறை 1000 கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தது. அவனுக்கு இப்போது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக நகர்ந்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் வைஷ்ணவியின் கைபேசியில் அந்த குறுஞ்செய்தி வந்து சேர்ந்தது. திரையில் மின்னிய விஷ்ணுவின் பெயரை பார்த்தவுடனேயே அவளது இதயம் ஒரு நொடி நின்றுவிட்டு மீண்டும் துடிக்க ஆரம்பித்தது. நடுங்கிய விரல்களால் குறுஞ்செய்தியை திறந்தாள். முதல் வரியை பார்த்த அந்த நொடியிலேயே அவளது உதடுகள் தன்னையும் அறியாமல் சிரித்தன. என் காதல் தேவதைக்கு. அந்த ஒரு வரியை மட்டுமே பல முறை படித்தாள். பல வருடங்களாக தனது மனதிற்குள் மட்டுமே சொல்லி கொண்டிருந்த அந்த உணர்வுக்கு
அந்த உறவுக்கு இன்று அவனே ஒரு பெயர் வைத்துவிட்டான். அடுத்தடுத்த வரிகளை படிக்க படிக்க அவளது கண்கள் மெதுவாக கலங்க ஆரம்பித்தன. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, உன்னோட மனசு போதும் என்று அவன் எழுதியிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவளது பல வருட ஏக்கத்திற்கு கிடைத்த பதிலாகவே தோன்றியது. இதுவரை அவனை நினைத்து எத்தனை நாட்கள் உறங்காமல் துடித்திருக்கின்றாள். அவன் தன்னை ஏற்றுக்கொள்வானா அல்லது தன் காதல் அவனுக்கு சுமையாகி விடுமா என்ற பயம்தான் இந்நாள் வரை அவளுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இன்று அந்த பயத்தை ஒரே ஒரு குறுஞ்செய்தியில் உடைத்தெறிந்து விட்டான் விஷ்ணுவர்தன். கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைக்கவும் அவளால் முடியவில்லை. அந்த கண்ணீர் பல வருடங்களாக மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த காதல் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் வழிந்த கண்ணீர். அந்த குறுஞ்செய்தியை மீண்டும் மீண்டும் படித்தவள் கைபேசியை மார்போடு அணைத்தபடி கண்களை மூடி சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தாள். இப்போவே இந்த நிமிஷமே அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாமா என்ற எண்ணம் ஒரு நொடி மனதில் தோன்றியது. அடுத்த நொடியே தனது தந்தையின் முகம் அவள் நினைவில் வந்தது. படிப்பை முடித்ததுக்கு அப்புறம்தான் எல்லாம் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்தன. இன்னும் 15 நாள் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். இத்தனை வருஷம் காத்திருந்த எனக்கு இந்த 15 நாள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, இந்த 15 நாளும் காத்திருக்கிறேன் என்று முடிவு செய்தவளோ மெதுவாக குறுஞ்செய்தியை தட்டச்சு செய்ய ஆரம்பித்தாள். ஒவ்வொரு வார்த்தையையும் பல முறை எழுதி அழித்தாள். இறுதியாக அவளது இதயம் சொன்னதை மட்டுமே எழுதினாள். வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை கைதியாக உன் இதயத்தில் வாழ ஆசை. சாரி, ஆசை அல்ல, ஏக்கம். நிச்சயமாக ஒரு நாள் உன் கண்முன் வருவேன். அந்த நாள் என் பல வருட ஏக்கம் முடியும் நாளாக இருக்கும். அவ்வளவுதான். இன்னும் 15 நாட்களில் கல்லூரி முடிந்துவிடும். அதன் பிறகு தனது உண்மையான அடையாளத்தோடு அவன் கண்முன்னால் நிற்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு அவள் அந்த குறுஞ்செய்தியின் கடைசி வரியில் ஆங்கிலத்தில் மெதுவாக "See you soon in 15 days" என்று எழுதினாள். அனுப்பு பொத்தானை அழுத்திய பிறகுதான் அவளது விரல்கள் நடுங்கிக் கொண்டிருப்பதை அவளே உணர்ந்தாள். அன்று கல்லூரியின் ஆண்டு விழா. அதே நேரத்தில் அது வைஷ்ணவியின் கல்லூரி வாழ்க்கையின் கடைசி நாளும் கூட. கல்லூரி வளாகம் முழுவதும் விழா கோலம் பூண்டிருந்தது. மேடை அலங்காரங்கள், மாணவர்களின் ஆரவாரம், ஆசிரியர்களின் மகிழ்ச்சி என எங்கு பார்த்தாலும் கொண்டாட்ட மனநிலை நிரம்பியிருந்தது. ஆனால் அந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களின் நடுவில் ஒரே ஒரு இதயம் மட்டும் வேறு காரணத்திற்காக துடித்து கொண்டிருந்தது. ஓட்ட பந்தயத்தில் முதல் பரிசு பெற்றிருந்ததால் கல்லூரி கரஸ்பாண்டன்ட் விஷ்ணுவர்தனுக்கு வரவேற்பு மாலை அணிவிக்கும் பொறுப்பு அவளுக்கே வழங்கப்பட்டிருந்தது. அந்த செய்தி அறிவிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து அவளது மனம் அமைதியாக இருக்கவில்லை. பல வருடங்களாக மனதிற்குள் மட்டும் காதலித்து வந்த மனிதனுக்கு இன்று 1000 பேர் முன்னிலையில் மாலை அணிவிக்கப் போகிறாள். அந்த உணர்வு அவளை வேறொரு உலகத்திற்கு அழைத்து சென்றது. அதே நேரத்தில் மேடையில் அமர்ந்திருந்த விஷ்ணுவின் பார்வையோ கூட்டத்தின் நடுவே வேறொருவரை தேடிக்கொண்டிருந்தது. அது சாரு. இன்று எப்படியாவது அவள் வருவாள் என்ற நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. ஒவ்வொரு வரிசையாக அமர்ந்திருந்த மாணவர்களையும் அவன் கவனித்தான். மேடைக்கு வரும் ஒவ்வொரு மாணவியையும் ஒரு நொடி உற்று பார்த்தான். ஆனால் அவன் தேடிய முகம் மட்டும் எங்குமில்லை. மாலை அணிவிக்கும் தருணம் வந்தது. வைஷ்ணவி மெதுவாக மலர் மாலையை கைகளில் ஏந்தி கொண்டு மேடையை நோக்கி நடந்தாள். அவள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் அவளுக்கே கேட்கும் அளவிற்கு இதய துடிப்பு அதிகரித்து கொண்டே இருந்தது. இது ஒரு கல்லூரி விழாதான் என்று ஒரு மனம் சொல்ல, இல்லை, இது என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் என்று மறு இதயம் பதில் சொன்னது. அவன் முன் வந்து நின்றபோது ஒரு நொடி அவளது கைகள் லேசாக நடுங்கின. திருமண மேடையில் மணமகனின் அருகில் நிற்கும் பெண்ணிற்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சொல்ல முடியாத உணர்வு அவளை முழுவதும் ஆட்கொண்டது. அவள் மூச்சு சீராக வரவில்லை. கண்களோ அவனை விட்டு விலகவே இல்லை. மெதுவாக கைகளை உயர்த்தி மலர் மாலையை அவன் கழுத்தில் அணிவித்தாள். அந்த சில நொடிகள் பல வருடங்களாக மனதிற்குள் மட்டுமே வாழ்ந்திருந்த காதல் நிஜமாக அவன் அருகில் நின்றது போல் அவளுக்கு தோன்றியது. அதன் பிறகு பரிசளிப்பு நிகழ்ச்சி தொடங்கியது. ஒவ்வொரு போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவர்களின் பெயர்கள் அழைக்கப்பட்டன. வைஷ்ணவியின் பெயர் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. அவள் வென்றிருந்த பதக்கங்களை ஒன்றன் பின் ஒன்றாக வைஷ்ணவியின் கைகளில் இருந்தே பெற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு முறையும் அவன் தன் கைகளால் அந்த பதக்கத்தை அவள் கழுத்தில் அணிவிக்கும் போது இதயம் அவள் மார்புக்குள் அடங்காமல் துடித்தது. அவளது மூச்சை நின்றுவிடும் போல் இருந்தது. அவனது விரல்கள் அவளது தோளை தொட்ட அந்த நொடியெல்லாம் உலகமே நின்றுவிட்டது போல அவள் உணர்ந்தாள். ஆனால் விஷ்ணுவை பொறுத்தவரை
அவன் முன் நின்று கொண்டிருப்பது பரிசு வாங்க வந்த பல மாணவர்களில் ஒருத்தி மட்டுமே. அதன் பிறகு மேடையில் மிக முக்கியமான அறிவிப்பு ஒலித்தது. இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற அனைத்து செமஸ்டர்களிலும் அதிக மதிப்பெண் பெற்று இந்த ஆண்டின் கோல்டு மெடல் பெறும் மாணவி வைஷ்ணவி என்ற அறிவிப்பு ஒலித்த நொடியே அரங்கம் கரவொலியில் அதிர்ந்தது. வைஷ்ணவி மெதுவாக மேடையை நோக்கி நடந்தாள். விஷ்ணுவர்த்தன் புன்னகையுடன் தங்க பதக்கத்தையும் சிறப்பு கோப்பையையும் தனது கைகளில் எடுத்துக்கொண்டான். அவள் அருகில் வந்து நின்றதும் முதலில் தங்க பதக்கத்தை அணிவித்தான். பிறகு அந்த சிறப்பு கோப்பையை அவளது கைகளில் கொடுத்தவனோ புன்னகையோடு கங்க்ராட்ஸ், வெரி வெல் டன் என்று மனதார வாழ்த்திவிட்டு இயல்பாகவே தனது கையை நீட்டினான். அந்த ஒரு நொடி வைஷ்ணவியின் இதயம் இரண்டாக பிளந்தது போல் இருந்தது. பல வருடங்களாக அவன் கையை பிடிக்க வேண்டும் என்று மனதிற்குள் எத்தனை முறை ஏங்கியிருப்பாள். இன்று அவனே தன் கையை அவளை நோக்கி நீட்டியிருந்தான். நடுங்கிய விரல்களால் மெதுவாக அவனது கையை தொட்டாள். ஒரு மலரின் இதழ் இன்னொரு மலரின் இதழை உரசி செல்லும் அளவிற்கு மென்மையாகவே அவளது விரல்கள் அவனது கரத்தை தொட்டன. ஒரே ஒரு நொடி அந்த தொடுதல் அவளது உடல் முழுவதும் சொல்ல முடியாத சிலிர்ப்பை பரப்பியது. விரல்கள் விலகிய பிறகு கூட அவன் கை இன்னும் அவள் கைகளுக்குள் இருப்பது போலவே உணர்ந்தாள். அந்த நேரத்தில் சார், ஒரு ஃபோட்டோ என்று புகைப்பட கலைஞர் சிரித்தபடி குரல் கொடுத்தார். விஷ்ணுவர்த்தனோ எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் அருகே இன்னும் ஒரு அடி நெருங்கி நின்றான். அடுத்த நொடியே அவள் தோளின் மீது தனது வலது கையை இயல்பாக வைத்தான். அவ்வளவுதான். வைஷ்ணவிக்கு மூச்சு விடுவதே மறந்து போனது. உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல் நடுக்கம். இதயம் வேகமாக துடித்தது. கைகளில் இருந்த கோப்பையை கூட சரியாக பிடித்திருக்கிறோமா என்ற உணர்வு இல்லாமல் போய்விட்டது. மெல்ல நிமிர்ந்து அவனை பார்த்தாள். பல வருடங்கள் மனதிற்குள் மட்டுமே வாழ்ந்த மனிதன் இன்று இவ்வளவு அருகில் நின்றிருந்தான். ஆனால் விஷ்ணுவோ அவளை பார்க்கவே இல்லை. கேமராவை நோக்கி இயல்பாக புன்னகைத்தபடி நின்றிருந்தான். அவனுக்கோ அது சாதாரண புகைப்படம். ஆனால் வைஷ்ணவிக்கு அவளது பல வருட காதலுக்கு கிடைத்த முதல் நினைவு சின்னம். அவன் தோள் தன் தோளை தொட்ட அந்த சில நொடிகளை காலம் முழுவதும் நிறுத்தி வைத்திருந்த ஓவியம்தான் அந்த புகைப்படம். அது அவளது வாழ்க்கையில் கிடைத்த மிக பெரிய விருதை விடவும் மதிப்புமிக்க பொக்கிஷமாக மாறப்போகிறது என்பதை அந்த மேடையில் நின்றிருந்த விஷ்ணுவர்த்தன் மட்டும் இன்னும் அறிந்திருக்கவே இல்லை. பரிசுகளை வழங்கி முடித்த விஷ்ணுவர்த்தன் மேடையில் ஒரு நொடி கூட நிற்கவில்லை. நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் அவன் மனம் மட்டும் அங்கே இல்லை. வேகமாக மேடையை விட்டு இறங்கி தனது அலுவலக அறைக்குள் சென்றான். கதவை மூடியவுடன் முதல் வேலையாக தனது கைபேசியை எடுத்தான். இன்று எப்படியாவது சாருவிடம் பேச வேண்டும் என்ற முடிவு அவனுக்குள் உறுதியாகிவிட்டது. அவளது எண்ணை எழுதினான். அழைப்பு சென்றது. ஆனால் வழக்கம் போல எந்த பதிலும் இல்லை. ஒரு பெருமூச்சு விட்டவனோ உடனடியாக குறுஞ்செய்தியை தட்டச்சு செய்ய ஆரம்பித்தான். சாரு, நீ எங்கே இருக்க? எப்போ என்னை வந்து மீட் பண்ண போகிற? நீ யார்? உன்னோட உண்மையான பேரையாவது சொல்லு ப்ளீஸ் என்று எழுதி அனுப்பிவிட்டு பதிலுக்காக திரையே பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அந்த குறுஞ்செய்தி வைஷ்ணவியின் கைபேசியில் வந்து சேர்ந்தது. அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த ஏக்கம் அவளை இன்னும் அதிகம் நெகிழ வைத்தது. அவள் அருகில் நின்று கொண்டிருந்த மித்ராவோ கைபேசியை எட்டி பார்த்துவிட்டு சிரித்தாள். வைஷு, இதுக்கு மேலே அவரை காக்க வைக்காதடி. போய் எல்லா உண்மையும் சொல்லிடு. இத்தனை வருஷம் காத்திருந்த காதல் இனியும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று மெதுவாக சொன்னாள். வைஷ்ணவி அமைதியாக தலையசைத்தாள். அவளது கண்களில் மகிழ்ச்சியும் பொறுப்பும் ஒன்றாக கலந்திருந்தது. மித்ரா, அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. படிப்பு முடிஞ்சதும் விஷ்ணு வீட்டுக்கு போய் பேசுகிறேன்னு. அதுக்கு பிறகு விஷ்ணுக்கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன். என்னோட பேர், என்னோட காதல், நான் யார் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் என்று சொல்லும்போதே அவளது குரலில் பல வருட காத்திருப்பின் நம்பிக்கை ஒலித்தது. மித்ரா அவளை சில நொடிகள் பார்த்து கொண்டே இருந்தாள். பிறகு எதுவும் பேசாமல் அவளை இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். அந்த அணைப்பிலேயே தனது தோழியின் பல வருட காதலுக்கு மனதார வாழ்த்தும் சொல்லிவிட்டாள். வைஷ்ணவியும் அவளை புன்னகையோடு அணைத்து கொண்டு மெதுவாக விலகினாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தபடி விடைபெற்றனர். தனது வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்போகும் அந்த நாளை மனதில் சுமந்தபடியே வைஷ்ணவி கல்லூரி வளாகத்தை விட்டு மெதுவாக வெளியே நடந்தாள். வீட்டிற்குள் நுழைந்த வைஷ்ணவி வழக்கம் போல தனது அறைக்கு செல்லவில்லை. கையில் இருந்த கோப்பைகளையும் பதக்கங்களையும் கூட கீழே வைத்துவிட்டு நேராக தனது தந்தை ராகவேந்திரர் அமர்ந்திருந்த அறைக்கே சென்றாள். அவள் முகத்தில் இருந்த அந்த ஒளியை பார்த்த நொடியே அவர் அமைதியாக புன்னகைத்தார். பல வருடங்களாக அந்த முகத்தை பார்த்து வளர்த்த தந்தைக்கு இன்று அவள் ஏதோ ஒரு பெரிய முடிவோடு வந்திருக்கிறாள் என்பது சொல்லாமலேயே புரிந்துவிட்டது. அவரது அருகில் மண்டியிட்டு அமர்ந்தவளோ அவரது கரங்களை தனது கைகளுக்குள் எடுத்துக்கொண்டாள். அப்பா, நான் படித்து முடிச்சிட்டேன்.
எல்லா செமஸ்டர்லேயும் நல்ல மார்க் எடுத்துட்டேன், கோல்டு மெடலும் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு நல்ல வேலையும் கிடைச்சிடும், நான் ஒரு நல்ல லாயராக மாறுவேன் என்று சொன்னவளும் ஒரு நொடி பேசாமல் அமைதியாக அவரையே பார்த்தாள். அடுத்த நொடி அவளது கண்கள் மெதுவாக கலங்கியது. ஆனால் அப்பா, எனக்கு விஷ்ணுவை பிடிச்சிருக்கு. இப்போவும் என்னோட மனசில் முழுக்க முழுக்க அவர் மட்டும்தான் இருக்கார். சின்ன வயசுலேயே அவர் மேலே இருந்த பாசம் இன்னும் மாறலப்பா. ஆனால் அந்த பாசத்துக்கு இப்போ பேர் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவள் ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டாள். அது காதல்பா என்று சொல்லிவிட்டு மெதுவாக தலையை குனிந்தாள். ராகவேந்திரர் சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. அவரது கண்கள் மட்டும் மகளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தன. சிறு வயதில் கைகளில் தூக்கி வளர்த்த குழந்தை இன்று தனது வாழ்க்கையை யாரோ ஒருவரிடம் ஒப்படைக்க தயாராகி நிற்கிறாள் என்ற உணர்வு ஒரு தந்தையின் மனதை நெகிழ செய்தது. அப்பா, அவர் மனசுலேயும் வேற யாரும் இல்லைப்பா. முழுக்க முழுக்க நான் தான் இருக்கேன். ஆனால் நான் யாருன்னு மட்டும் அவருக்கு தெரியாது. உங்களை எந்த நிலைமையிலையும் தலைகுனியாக வைக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதனால தான் என்னோட அடையாளத்தை ஒரு நாள் கூட அவர்கிட்ட சொல்லலை. ராகவேந்திரர் மெதுவாக அவளது முதுகை தட்டி கொடுத்தார். நீ சொல்லித்தான் உன்னை பற்றி எனக்கு தெரியணும்னு இல்லைம்மா. என் பொண்ணு யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லிவிட்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு உறுதியான குரலில், நாளைக்கே போய் சிவராமன் கிட்ட பேசுகிறேம்மா. உனக்கும் அந்த விஷ்ணுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இனிமே என்னோட பொறுப்பு. இதே சந்தோஷத்தோட, இதே சிரிப்போட வாழ்க்கை முழுக்க நீ சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னார். அந்த வார்த்தைகளை கேட்ட நொடியே வைஷ்ணவியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அப்பா என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே அவளால் சொல்ல முடிந்தது. அடுத்த நொடியே சிறு குழந்தையைப் போல அவரை கட்டி அணைத்து கொண்டாள். பல வருடங்களாக மனதிற்குள் சுமந்து வந்த காதல் இன்று தனது தந்தையின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுவிட்டது. அவளது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஆனால் அவளுக்கு தெரியவில்லை, அவள் கனவு கண்ட வாழ்க்கை வாசலுக்கு இன்னும் சில அடிகள் மட்டுமே இருந்த அந்த நேரத்தில் காலம் அவளது காதலையும் நம்பிக்கையையும் வாழ்க்கையையும் சோதிக்கப் போகும் மிகப்பெரிய விளையாட்டிற்கான முதல் நகர்வை ஏற்கனவே தொடங்கி இருந்தது.